18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வணக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், ஆதி வேற உலகிற்கே பறைசாற்றக்கூடிய வகையில் பொருளை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டிருக்கு. நிகழ்ச்சியில் பேசின முதலமைச்சர் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு? தமிழ்நாட்டில் அகழாராய்ச்சி செய்யறதுக்கு மத்திய பாஜக அரசு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கீழே தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திட்டு இருக்கோம். அவங்களோட எண்ணம் என்ன? தமிழர்களுடைய வரலாற்று தொன்மையை நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது. மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிலே வந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண் முன்னே நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா? நிச்சயம் முடியாது. 2000 ஆண்டுகால சண்டை இது. இதுல நாம் தோத்துற மாட்டோம். தொடர்ச்சியா பாஜக மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா என்ன தெரியுமா சொல்றாங்க? பாரபட்சம் பாக்குறாங்க, ஓரவஞ்சனையா நடந்துக்கிறாங்க, நிதி கொடுக்கறது இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்றது இல்ல, இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் என்ன திரும்ப சொல்லியிருக்கிறாரு? என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பாஜக அப்படின்னு பட்டியல் போட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லுகிறேன். 14 லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து 11 மருத்துவக் கல்லூரிகள் இந்த தமிழ்நாட்டிற்கு வாங்கி தந்தவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். மறுக்க முடியுமா? அதை அனுமதி கொடுத்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு கூட திருநெல்வேலியில் போய் இன்னைக்கு அரசு மருத்துவமனை திறக்கிறார்கள் 125 கோடி ரூபாய். அது 100 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய பணம். எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசு பணம் கொடுக்கிறது. அப்புறம் அரசியல் கடத்துல எங்க பார்த்தாலும் பயங்கர டாக் என்னடா அந்த 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான மாற்று சட்டம் பத்தி தான். அதாவது தன்னை விவசாயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஆனா இதை பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் யார் தெரியுமா? போலி விவசாயிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறதுக்கு எதிராக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்ப கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றிய முழுவதுமாக நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம். ஆனா இதை பத்தி மூச்சு விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயின்னு சொல்றாரு. நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? இதுவரைக்கும் வாய் திறக்கல. மக்கள் சக்தியின் துணையோடு இந்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம். இது எங்களுடைய லட்சியம். அதாவது சார், கட்சி தொடங்கின முதல் மேடையிலிருந்து இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்புகள் எல்லாத்துலேயும் அவர் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் போட்டி திமுக தவேக இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுலதாக போட்டி, இடையில யாரும் களத்தில் இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து போட்டி மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுகவு தாங்க, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. அண்ணன் கே பி ராமலிங்கம் சொன்னார், 1687 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள், 272 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள். நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. என்ன விளையாடுறாங்களா நீங்கள்? அதிமுக என்ன சாதாரண கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி என்ன உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இந்த ரெண்டு கட்சி இன்னைக்கு சேர்ந்து போட்டியிடுகிறது. தமிழக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. அப்புறம் பாருங்க, அந்த ஈரோட்ல தாவேக தலைவர் விஜய் பேசினதுக்கு அப்புறம் தூய சக்தி யாரெல்லாம் தீயவர்கள் யாரெல்லாம் தூயவர்கள் அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பேச்சு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இது தொடர்பா பேசியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாருங்க. புதுசா சட்டம் போட்டு வந்தப்ப தூய்மையா தான் இருக்கும்,
இதே சாயங்காலம் பாத்தீங்கன்னா இது தூய்மையா இருக்கா அழுக்கா இருக்கா. அதனால அவரவர் விருப்பம் அவங்க கருத்து எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு பிரதமர் சொல்வார். அதனால 26ஆம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூய்மையானவர்கள் யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கும். அவர் இப்படி சொன்னாரா? அடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்ன திரும்ப சொல்லியிருக்கிறார், அப்படியே கலகலன்னு கலக்கி எடுத்த கலப்பட கட்சிக்கு அது இங்கிருந்து ஒருத்தர் அங்கிருந்து ஒருத்தர் அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் இப்படி ஏகப்பட்ட பேர் கலந்துருக்கிறாங்க. அப்புறம் எப்படி தூய சக்தியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்ன தூய்மையான கட்சி? நீ எப்படி தூய்மையான கட்சி ஆக முடியும்? நீ எப்ப தூய்மையான கட்சின்னு சொன்னா நீ உன்னை ஆட்சிக்கு வரல, உன்னுடைய நடவடிக்கை என்னன்னு தெரியாது. நீ ஆட்சிக்கு வந்த பின்னாடி உன்னை எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வரன்னு தெரியாது. அந்த திட்டம் கொண்டு வந்த பின்னாடி எவ்வளவு ஒழுக்கமா அந்த திட்டத்தை நிறைவேற்றன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, உன்னுடைய கட்சியிலேயே நீ ஆரம்பிக்கும் போது உன்னுடைய ரசிகரோடு ஆரம்பிச்ச. அந்த ரசிகரோடு ஆரம்பிச்சா ஒரு தனித்தன்மை உள்ள கட்சின்னு சொல்லலாம். இன்னைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து உன்னோட வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க யார் தெரியுமா? சந்தர்ப்பவாதிகள். எங்க இடம் கிடைக்கும், எங்க வாய்ப்பு கிடைக்கும், எங்க வசதியான தலைமை பொறுப்பு கிடைக்கும், அங்க கிடைச்சா எங்க அடுத்த தேர்தல் நாம ஒரு பதவிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உன்னோட சேர்ந்திருக்காங்க. அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன், அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. அப்புறம் சார், இந்த தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இணைப்பு பாலமா ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க தான் செயல்படுறதா திரைமறைவில் பேசிக்கிறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த பாஜக கூட்டணியில இடம்லாம் முடிவு செஞ்சுட்டாக்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. உண்மையா? தப்பான தகவல். அதனால அதை பற்றி பேச வேண்டியது எதுவுமே இல்லை. தவறான பொதுவா வந்து கூட்டணிகள் முடிவாக வேண்டும். அதற்கு பிறகுதான் படிப்படியாக அதிகாரப்பூர்வமாக நிலையிலே பேச்சுவார்த்தைகளே எல்லா கட்சிக்கும் தொடரும். அந்த நிலை எந்த கட்சிக்கும் இப்பொழுது ஏற்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. நீங்க என்ன பிளான்ல இருக்கிறீங்க? எத்தனை தொகுதி கேட்கலான்னு இருக்கிறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி அதிகமான இடங்களை கேட்பதற்குரிய அரசியல் தார்மீகம் பலம் கொண்ட கட்சி. 100 ஆண்டுகளில் எங்கள் போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். நாடு நலன் சார்ந்த எங்கள் இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும். எனவே எங்களை எளிதில் கடந்து சென்று விட முடியாது. நாங்கள் கூடுதல் இடங்களை கேட்டாலும் தமிழக முதல்வர் அது ஒரு கூட்டணி விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார், ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். எங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான இடங்களை கேட்பதற்குரிய அரசியல் தார்மீகம் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்துக்கு உண்டு. பாருங்க, தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே சென்றாலும் இப்படி கொடிபிடிக்கிறவர்கள் இருப்பார்கள், போராடுகிறவர்கள் இருப்பார்கள். எங்களுக்கு அமைப்பு இருக்கிறது. சட்டமன்ற எண்ணிக்கை, நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணத்தினாலேயே எங்களை யாரும் எளிதில் கடந்து சென்று விட முடியாது. எங்களை உள்ளும் புறமும் அறிந்தவர் தமிழக முதல்வர். எனவே நாங்கள் கூடுதலாக இடங்களை கேட்கிற போது சூழல் அறிந்து அது குறித்து அவர் பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? அனைத்து கட்சிகளுமே கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். நாங்களும் கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விரும்புகிறது. அந்த முறையில் பேச்சுவார்த்தை குழுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அதற்கான கோரிக்கையை எழுப்புவோம். அதிமுகவை திமுகவோட இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருந்துச்சு அப்படின்னு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரை கருணாநிதி அவர்களை தீய சக்தி தனக்கு துரோகம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை அவர் உயிரோடு இருந்த வரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கி சென்றார். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பிஜு பண்டாயக்கர் அவர்கள் அப்பொழுது வந்து முயற்சி செய்ததாக சொன்னார்கள். அதுதான் ஒண்ணு நிறைவேறாம போயிட்டு. அதனால RS பாரதி வந்து அவருக்கு தகுந்த மாதிரி எதோ வேணாலும் பேசிக்குவாரு. RS பாரதிக்கு இருந்து அது திமுக சேர்ந்தவர், அவங்க கட்சிக்கு சேர்ந்த மாதிரி பேசுவாரு. அவர் ஏன் இன்னும் சொல்ல போனா கருணாநிதி அவர்களே புரட்சி தலைவர் தலைமையில கட்சியில இணைஞ்சிருக்கலாமே. தனது புரட்சி தலைவர் நீக்கியது தவறு, மக்கள் தீர்ப்பு புரட்சி தலைவருக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி அவர் கூட இணைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யாரோ ஒரு மூத்த நிர்வாகி சொல்லலாம்ல. அதிமுக சேர்ந்தவங்களா புரட்சி தலைவர் கொண்டோம். அதனால அவர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கலாம். இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். என்னன்னு பாப்போமா? ஒரு சமரசம் கிடையாது. எனக்கு கூட்டணி எப்படிவாங்க, சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல்லாம், சண்டையில தனிச்சுதான் போடுவோம்.
அவன் ஒன்னு அப்படி தப்பா பேசுனா நீங்களே போய் அடிக்கணுமா? தம்பியை பாத்துக்க மாட்டேன். ஆள் வச்சு அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நானே அடிப்பேன். நான் அநாகரிகமா நீங்க அவரை திட்டுறீங்க அப்படின்னு. நான் நாகரிகமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? நீ ஒரு காட்டான். அது சிவகங்கை ராமன் அவரை காட்டான்ட்டு பேசுறவங்க தெரிஞ்சு பேசணும். நாங்க சும்மா அப்படி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்ன இப்படி போய் அடிக்க போறியா அப்படின்னு. டேய், பேசுறதெல்லாம் நாங்களா வளர்த்துக்கிட்டது. 10ஆம் 11ஆம் 12ஆம் படிக்கும் போதே கராத்தே வகுப்புக்கு போயிட்டோம். சண்டை எப்படி போடுறதுங்கிறதான் கத்து கொடுத்தாங்க. பேசுறது எப்படிலாம் கத்து கொடுக்கல. இது நாங்களா உருவாக்கிட்டோம். நீங்க பேசுறதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சண்டை போடுறத ஒரு தடவை பார்க்கணும்ல. அதுக்கு இது பதில் இல்லையே. கேள்வி சரியா தானே இருந்துச்சு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா யோசிச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்படி ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு புதுச்சேரி முதலமைச்சர். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இருக்கா சார்? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். ஏப்பா, சென்னையில் உள்ளவங்களா லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா இல்லையா? செல்ல பிராணிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லான்னு சொல்றேன்னா, ஏதாச்சும் சொல்ல வேண்டியதான். ஒடிசால பாருங்க, செல்ல பிராணிகளுக்கான கண்காட்சி நடத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு அழகா வராங்க பாருங்க. எப்படி பிரமாதமா இருந்துச்சா? அப்புறம் ஊட்டியில எங்களுக்கெல்லாம் பூங்கா திறக்க மாட்டீங்களா? நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பூங்கா திறந்துக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறீங்க, எங்க பிரச்சனையை யாரு கேட்கறது அப்படின்னு நாய்களோட புலம்பல் காதுக்கு கேட்க அவங்களுக்காக ஒரு பூங்காவை திறந்திருக்கிறாங்க. உலகக்கோப்பை பிப்ரவரி மாதம் தொடங்க போகுது. அதுக்கான இந்திய அணி அறிவிச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் அந்த அணியை பார்த்து ஆஹா ஓஹோன்னு, இன்னும் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு பதிலாக இவங்களை சேர்த்துருக்கலான்னு ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்கிறீங்க. இது தொடர்பாகவே மக்கள்கிட்ட கேள்வியும் கேட்டிருக்கோம். இந்த அணியை எப்படி பார்க்குறீங்க, யாரெல்லாம் நீக்கி இருக்கிறான், யாரெல்லாம் சேர்த்துருக்கலான்னு கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் ஆட் பண்ணினா நல்லா இருந்திருக்கும். அண்ட் சீனியர் மோஸ்ட் பிளேயர் கேஎல் ராகுல் ஆட் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். சூரியகுமார் யாதவ் ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு கேப்டனா. இஷான் கிஷன் வந்து சைட் முஸ்டக் அலி ட்ரோஃபியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் ஓப்பனிங் ஸ்லாட்ல வேணா அவர் எடுத்துட்டு வருவாங்க. மேபி சஞ்சு சாம்சனுக்கும் சான்ஸ் இருக்கு. மெயின் பவுலர்ஸா ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, அப்புறம் வந்து இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பவுலராக தான் ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம பகுதியில் இருக்கிற நடராஜ் அவரை வந்து வேக பந்து வீச்சாளர் அவர் போட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா இருந்திருக்கு. கம்மிட் நல்லா பண்றாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா 2 பிளேயர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதனால நம்மளோட பங்களிப்பு வந்து தமிழர்களோட பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சுப்மன் கில் இல்லாதது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. இந்த வருஷம் இந்தியா வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வேர்ல்டு கப் ரீட்டைன் பண்ணுவாங்க. அம்பாஸ்டர் வந்து ரோஹித் சர்மா வேறு போட்டிருக்காங்க. அதனால் கம்பல்சரி அவர் கோஆர்டினேட் பண்ணுவார். தெரிஞ்சு இந்த ஸ்குவாடு நல்ல ஸ்குவாடு தான். பிகாஸ் என்ன ஹோமில் விளாட்றோம், ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரவுண்டர் ஒன்று கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். ஹர்ஷித் ராணாங்கிறது மிகப்பெரிய தவறு. முகமது சிராஜுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி அனுபவம் வாய்ந்த வீரர்கள்லாம் எடுக்கலாம். வந்து டீம் செலக்ட் பண்ணது ஓகே தான். கேப்டனை மட்டும் மாற்றணும். பேட்டிங் சரி, பவுலிங்கும் சரி, மோர் ஸ்பின்னர்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் கேப்டன் நல்லா பண்ணுவாப்புல. அதுமாரி வைஸ் கேப்டனும் அக்ஷர் பட்டேல் ஸ்பின்னை பொறுத்தளவு நல்லா தான் இருக்கு. அதில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இந்தியன் டீம் தான் இப்போ செலக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லா மேட்சஸும் இந்தியா வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு. அம்பத்தூர்ல ஒரு சம்பவம் பார்த்துங்க. சாலையோரமாக நிறுத்தி வச்சிருந்த சரக்கு வாகனத்தில் திடீர்னு தீப்பத்தி எரிஞ்சிருக்குது. யாராவது தீ வச்சுட்டாங்களா இல்லை வேற ஏதாவது சம்பவமா அப்படின்னு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இடத்துக்குலாம் தீ பரவுதுனால ஒரே பரபரப்பு பார்த்துங்க.
கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி எப்ப பார்த்தாலும் ஊருக்குள்ள வந்துடுறீங்க. நாங்க உள்ளூர் வாசிகள் ஏதோ பொறுத்துட்டு போலாம். சுற்றுலா பயணிகள் சும்மா இருப்பாங்களா? பயந்து தெரிச்சு ஓடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் வாசிகள்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கொடைக்கானல்ல. அப்படி என்னப்பா சம்பவம்னா காட்டெருமைதா. கரூர்ல ஒரு அதிர்ச்சி சம்பவம் பார்த்துங்க. பயன்பாட்டில் இல்லாத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடிச்சிருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த வீட்டு மேலே அந்த நீர்த்தேக்க தொட்டி சாஞ்சு வீடு சேதமடைஞ்சிருக்கு. நல்ல வேலையா பக்கத்தில் யாரும் இல்லாதனால அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. விக்கிரவாண்டி பக்கம் ஒரு கோர விபத்து பார்த்துங்க. ஆம்னி பேருந்து ஒன்று போயிட்டு இருக்கிறப்ப சாலையின் தடுப்புல மோதி விபத்துக்குள்ளாச்சு. அந்த விபத்துடைய காட்சிகளும் இப்போ வெளியாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் காயமடைந்திருக்கிறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட வாகனத்தை ஓட்டுங்க. அப்புறம் என்ன ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.